ஸ்டாலின் வந்துட்டு இது வெற்றிகரமாக முடித்து விட்டேன்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு இந்த 3வது பெரிய கட்சி அது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த கட்சிக்கு வந்துட்டு இவங்க 6 சீட்டு கொடுத்தாங்க போன முறை. காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க. இது பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இந்த கூட்டணியினுடைய நிலைத்தன்மையை வந்துட்டு பாதிக்கும். 17 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போயிட்டு சர்வே பண்ணதில் யாருக்குமே ஆதரவு ஒருத்தரும் மறுபடியும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவு தான் ரிப்போர்ட்டே வந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கண்டி கொடுக்குறாங்க. தேர்தல் வெற்றி வந்துடும். ஆனால் கசப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தைகளுக்கோ இல்லை இடதுசாரிகளுக்கோ ஏற்படக்கூடிய கசப்புணர்ச்சி. அடுத்ததும் நாங்கள் தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இவங்களுக்கு 2வது தடவை போட்டால் நல்லதாக கிடையாது யோசிப்பாங்களே யாராவது. லூஸ் மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு எல்லாமே. அவருக்கு எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம் என்னன்னு தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வழி தெரியுமா எப்படி? ROV ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். எந்த அணைக்குள்ள ஒரு பேர் ஆராய்ச்சாரா? அவரு எப்படி ஆராய்ச்சாரா? ஸ்கூபா டைவிங்கா? கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ஒரு பெண் எஸ்ஐ, ஒரு ஆண் எஸ்ஐ, ஒரு பெண் கான்ஸ்டபிள், ஒரு ஆண் கான்ஸ்டபிள், அப்படி பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸும் டபுள் ஆக்கணும், ரேஷன் கடை ஊழியர்களும் டபுள் ஆக்கணும், அரசு ஊழியர்களும் டபுள் ஆக்கணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்பளத்துக்கு எங்கே போவீங்க? விஜய் தான் எல்லா இடத்துலையும், விஜய் தான் எல்லார் வீட்லையும், விஜய் தானே எல்லார் வீட்லையும். விஜய் இருந்தால் சோறு வந்துருமா? ப்ரெஸ்ஸை கண்டு ஓடுறான் வந்துட்டு இந்தியாவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் மோடி, இன்னொருத்தன் விஜய். இவங்க 2 பேருக்குமே அடிப்படையில் விவரங்களே தெரியும். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் அந்த காங்கிரஸோட பேச்சுவார்த்தை கொஞ்சம் பல நாட்களாக இழுப்பறையில் இருந்தது. நேற்று அது முடிவாயிருக்கு. 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. கடந்த தேர்தலோட ஒரு 3 தொகுதிகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் வந்துட்டு திமுக தான் வெற்றி கூட்டணி அப்படின்றதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இதை வச்சு அவங்க வந்துட்டு நிறைய சீட்டை கேட்டு வாங்கிட்டு பின்னாடி ஒரு இழுபறியான ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு அப்படின்னோம்னா அதை வச்சு அந்த கூட்டணி ஆட்சிக்கு போகலாம், மந்திரி பதவியெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு தான் மாணிக்கம் தாக்கூரை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் கிளறி விட்டாங்க. அவரும் வந்து இவங்களாம் வச்சு. திமுக கூட்டணிக்கு இது தெரியும், குறிப்பாக ஸ்டாலினுக்கெல்லாம் இதை தெரியும், இவங்க எதுக்கு வராங்க என்ன அப்படின்றது. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் விட்டு தரல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, நாங்கள் தாவேகாக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சோடங்கிறலாம் வச்சு சொல்ல போது இவர் அதில் பெருசாத விட்டுட்டார். நெகோசியேஷனுக்கு வரல. 25 தான் கூட வேணா ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நிலையில தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னோம்னா, சரி இது ஸ்டேல்மேட்டுக்கு வந்துருச்சு, இதுக்கு மாதிரி நவராதுன்னு ஒன்று தான் அவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலையிட்டு நீங்கள்லாம் ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை ரிப்பீட் பண்ணுது. சிதம்பரம் வந்துட்ட உடனே கூடுதலாக ஒரு 2 சீட்டை கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம், அதுவும் உங்களுடைய முகத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். கடைசியில் நேற்று காத்தால அவர் மறுபடியும் மல்லிகார்ஜுன் கார்கே பேசுறதுனால கூட ஒரு இடம் கொடுத்து 28ன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஒரு வெற்றி முகத்தில் இருக்கோம். ஏன் ஒரு கட்சியை இழப்பானே கூட்டணியில்? அதை இழந்து அவன் வந்துட்டு எங்கே போவான்? வேற வழி இல்லை, தாவேகாவோட போவோம். தாவேகாவோட போயிட்டு அவங்க ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல, தாவேகாவும் ஜெயிக்க போகிறதில்ல. ஆனாலும் ஒரு இழப்பு ஏற்படும் இல்லையா? அது எதுக்கு வந்துட்டு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி தான் இப்படி முடிச்சிடுறாரு ஸ்டாலின். அந்த அடிப்படையில் தான் அது முடிஞ்சுது. மாணிக்கம் தாக்கூர், இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த திருச்சி வேலுச்சாமி, அப்புறம் அந்த கரூர் எம்பி ஜோதிமணி, இவங்கெல்லாம் உருவாக்கின அந்த சர்ச்சை இருக்கு இல்லைங்களா, அது நிச்சயமாக திமுக காங்கிரஸ் தொண்டர்களிடையே தேர்தல் வேலை செய்யும் போது பிரதிபலிக்கும். காங்கிரஸில் தொண்டருங்க இல்லைனாலும் கூட திமுக வேலை செய்யணும்ல அவங்களுக்கு சாதகமாக, அதில் நிச்சயம் பாதிப்பு இருக்கும். காங்கிரஸ்காரங்க சமூக வலைகள்லாம் கூட திமுகவை அட்டாக் பண்ணி எழுதுனதும், இன்னைக்கு திமுக தொண்டர்கள் வந்து ராகுல் காந்தியை பப்புன்னு எழுதுறது, இந்த மாதிரி ஒரு போக்கெல்லாம் கூட ஆமாம் வந்துடும். ஏன்னா அதில் மெயின் என்னன்னா, தப்பு பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். இந்த விடயத்தை இப்படி சொல்ல விடக்கூடாது, இப்படி வெளிப்படையாக பேசுறதுக்கு விடக்கூடாது. பேச விட்டு அது ஒரு சர்ச்சை ஆகி அது ஒரு விவாதத்துக்குள்ளாகி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் பெருசாக்கி அதெல்லாம் பண்ணது வந்துட்டு திமுக வந்துட்டு விரும்பாத ஒன்று. அதெல்லாம் ஒரு சரியான பாதை கிடையாது, சரியான அணுகுமுறை கிடையாது. அப்படி வரும்போது கட்டாயம் தொண்டர்களுக்கு வந்துட்டு அந்த வெறுப்பு ஏற்படும் இல்லையா? அவங்க எவ்வளோ நாள் பேசாத இருப்பாங்க. அதில் தான் அது வந்துருச்சு. அவர் கண்டிச்சிருந்தாருன்னா ஆரம்பத்திலேயே ராகுல் காந்தி இப்படி எதுவும் நிகழ்ந்திருக்காது.
அவருடைய கண்டுக்காதையே விட்டுட்டாரு. அவருக்கு என்னன்னா பீகார் மாதிரி ஒரு இடத்துல நம்ம காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்படுதுன்னு தான் நினைக்கிறாரு. இங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் பலவீனம் என்னன்றது அவருக்கு தெரியல. சோடங்க இருக்கான் அதெல்லாம் தெரியாது. ஆனா சோனியா காந்திக்கு தெரியும். 2014 டெபாசிட் நடந்த கதையெல்லாம் வந்துட்டு சோனியா காந்திக்கு தான் தெரியும், ராகுலுக்கு தெரியாது. அவர் ரீசெண்ட் தானே அவரு. அதனால அவங்க உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களோட தான் நம்மளுடைய கூட்டணி, அது முடிவார்ந்த ஒண்ணு அப்படின்ற அஷூரன்ஸ் தான் கனிமொழி கிட்ட கொடுத்தாங்க. அதை வச்சுதான் கனிமொழி வந்துட்டு மல்லிகார்ஜுன் கார்கே கிட்டலாம் பேசி முடிச்சது. திமுக கூட்டணியிலே மற்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், மதிமுக இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற தொகுதிகளோட ஒப்பிடும்போது காங்கிரஸ் ஒரு பெரும் தொகுதி கிடைச்சிருக்கு. இது மற்ற கட்சிகளோட ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏதோ ஸ்டாலின் வந்துட்டு இது வெற்றிகரமாக முடித்து விட்டேன்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு இது 3வது பெரிய கட்சி அது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த கட்சிக்கு வந்துட்டு இவங்க 6 சீட்டு கொடுத்தாங்க போன முறை. காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க. அது அவ்வளோ தொண்டர்கள் உள்ள கட்சி, வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி, செயல்படக்கூடிய கட்சி, இயங்குகிற கட்சி. அதுக்கு வந்துட்டு இப்போ 6ன்றது 8 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வருத்தம் ஏற்படும் இல்லையா? இது பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இந்த கூட்டணியினுடைய நிலைத்தன்மையை வந்துட்டு பாதிக்கும். அதே நேரத்தில் திமுகவுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த தொண்டர்கள் இடையிலான அந்த ஒத்துழைப்பு இருக்கு இல்லையா, அது குறையும். என்னதான் நம்ம பண்ணாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் இவங்க கொடுக்கறத எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அவன் காங்கிரஸ்காரன் மேலேருந்து பேசுகிறான் கீழேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் 28 சீட்டை வாங்கிட்டு அவளை எம்எல்ஏ வாங்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஒரு 10 பேர் 15 பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னோம்னா அது அந்த மக்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும். இதில் வந்துட்டு திமுக பண்ணியிருக்கிறாங்க. 17 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போயிட்டு சர்வே பண்ணதில் யாருக்குமே ஆதரவு இல்லை. ஒருத்தரும் மறுபடியும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவு தான் ரிப்போர்ட்டே வந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கண்டி கொடுக்குறாங்க. அப்போ இது நிச்சயம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் எத்தனையோ விடயங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்குலாம் 2 இடம். கடைசியில் இந்த காங்கிரஸுக்கு மட்டும் 28 இடம்ன்றது யார் ஏற்றுக்குவா? பிரச்சனை ஏற்படும். அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு எதிர்காலத்தில். தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஒரு தேர்தலை சந்திக்கிறது ஒரு பயம் இருக்கா? வந்து இப்போ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, ஓபிஎஸ் எல்லாம் உள்ள வரதெல்லாம் அவங்க ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னோம்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள். ஒரத்தநாடு வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், தென்காசியில் போட்டியிட்டு வென்ற மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், இன்னும் பலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மறுபடியும் ஜெயிக்க போகிறாங்க. ஜெயிக்க போகிறவங்க இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிரணியில் இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்க. இப்போ எல்லாம் திமுக ஓட் ஆகிடுவாங்க. அதனால் திமுகவுக்கு எந்த இடமும் கிடையாது, கெயின் தான். அதை தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ இந்த விட்டு கொடுத்த சீட்டு ஒரு 18 சீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இப்படி கெயின் ஆகிடும். அவங்க போல கூட 182 சீட்டு 136 தானே ஜெயிச்சாங்க, 134 134 ஜெயிச்சாங்க. ஆனால் இது நிறைய தோற்றுருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்களாம் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அதனால் தங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லைன்ற ஒரு கணக்கில் அவங்க வந்துட்டு செட்டில் ஆகிறாங்க. அவ்வளோதான், சரியான கணக்கு தான் அது. ஆனால் இன்னொரு கட்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் அங்கீகரிக்கணும் இல்லையா? இப்போ இந்த கம்யூனிஸ்டுகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும்? மதிமுக கரைஞ்சி போச்சு, அது ஒன்றும் கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாம் யோசிக்கணும்ல, அதெல்லாம் யோசிக்கணும். தேமுதிகவுக்கு கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக கொடுத்தது அது தேமுதிக கொடுக்கல, அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. 10 சீட்டு 9 சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நிச்சயமா கூட்டணியில எதிரொலிக்கத்தான் செய்யாது. ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலினோட செயல்பாடு? நேற்று வந்து அவர் அந்த இல்லை, அதாவது தேர்தல் வெற்றி வந்துடும், ஆனால் கசப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? விடுதலை சிறுத்தைகளுக்கோ இல்லை இடதுசாரிகளுக்கோ ஏற்படக்கூடிய கசப்புணர்ச்சி. இப்போது எப்படி வந்துட்டு அலையன்ஸை பொறுத்தவரை, அலையன்ஸ் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இது ரொம்ப அழகாக செட்டில் ஆகிடுது. ஒரு பக்கம் இடது முன்னணி, இன்னொரு பக்கம் ஐக்கிய முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக செட்டில் ஆகி அதே கட்சிகள் அப்படியே இது பண்ணிட்டு அந்த ஒரு ப்ரொபோஷனேட்டாக அவங்க பிரிச்சுக்கிட்டு போட்டிடுறாங்க. இங்கே அந்த மாதிரி ஒன்று வரவே இல்லை. ஏன்னா இங்கே ஃபார்முலாவே தப்பு. காங்கிரஸுக்கு முன்னுரிமை அப்படின்றது அடிப்படையிலே அது 2011 முடிஞ்சு போனது. அது நாங்கள் தான் அந்த தமிழ் தேசியவாதிகளை தான் பரப்புரை பண்ணி அதை செத்த பாம்பாக்கி தோலை கூட நாங்கள் பிரித்து விற்றுட்டோம். ஒன்றுமே கிடையாது. அதுக்கு போய் ஒரு 25 சீட்டு கொடுத்தாரு போன முறை, தேவையற்றது. அப்போது உடனே அவங்க 28ன்றாங்க, 41ன்றாங்க. இப்போ மக்களவை வரது போது எங்களுக்கு 5 சீட்டு கொடுங்கன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்களா? நீங்கள் ஏற்கனவே 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க புதுச்சேரியோட சேர்த்து. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா 20 கேட்பாங்க பாருங்கள். 15 பிடிச்சோன்னா வெற்றின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களுக்காக ஒன்றும் இவங்க பேசவும் போகிறதில்ல, செய்யவும் போகிறதில்ல. சம்பாதிக்கிறதுக்கு எய்ம் பண்ணுவான் காங்கிரஸ்காரன். அது எல்லா கட்சியும் அப்படி தான். காங்கிரஸ்காரன் கூடுதலாக பண்ணுவான். இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவனுக்கு தூக்கி கொடுக்குறதுனால தமிழ்நாட்டினுடைய நலன் எங்கே காப்பாற்றப்படுது சொல்லுங்கள்? இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு, தமிழ்நாடு நலன் காப்பாற்றப்பட்டது? அது தமிழ்நாட்டை வச்சு ஒரு சவால் விடுறாரு, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு எங்கே காங்கிரஸ் கட்சி நின்னா? எதுவும் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு சீட்டை தூக்கி கொடுக்குறதுல வந்து என்ன நன்மை இருக்குது தமிழ்நாட்டுக்கு? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஒரு 4 முனை போட்டி இருக்கும் போல இருக்கு. இல்லை, அது 4 முனை போட்டி அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சி அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த சமூக நலத்திட்டங்கள், பாதுகாப்பு திட்டங்கள், அது பேஸ் பண்ணி எவ்வளோ ஆதரவு பெறுதோ அதுதான் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு. அதிமுகவுக்கு அதுவும் கிடையாது, அதிமுக பிஜேபிக்கு அதுவும் கிடையாது.
மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராஸ்பெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தைகள்ல திமுக தான் முன்னெடுக்குது வந்து. ஆனா அதிமுக கூட்டணியில வந்து பிஜேபி தான் முன்னெடுக்குது. இல்லை, அதில் காரணம் என்னன்னீங்கன்னா பிஜேபியினுடைய ஆசை. அவங்க நிறைய இடத்த எதிர்பார்க்குறாங்க. 70 இடம் எதிர்பார்க்குறாங்களாம். நாங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றோம், எங்களுக்கு 70 இடம் கொடுக்கன்ட்டு. ஆனால் அதுக்கு வந்துட்டு எடப்பாடி சம்மதிக்கலை. இவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்துட்டு தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு தாமரை தான் பெருசு, அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகுவாங்க. ஸோ இவங்க ஒன்றும் பெருசாக ஜெயிக்க போகிறதில்லன்றது அவங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, கட்சியும் காப்பாற்றணும் அப்படின்னோம்னா முதல்ல பிஜேபிக்கு மட்டும் எவ்வளோ இடம் அப்படின்றத பேசுங்க. அதிலே உங்களுக்கு செட்டிலே ஆக மாட்டேங்குது. இவர் ஒரு 30 கிட்டலாம் வரவே இல்லை எடப்பாடி. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்படி வராதப்போ என்ன பண்ணுறது, இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க செட்டில் ஆகி ஆகணும். இங்கே மாறாப்பட அங்கேயும் ஆகி ஆகணும். எங்கே போவாங்க அவங்க? ஆனால் இப்போ ஃபோட்டோட ஒன்று வெளியாயிருந்தது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்து எடப்பாடி வந்து எல்லா கட்சிகளோடையும் சேர்ந்து தனியாக இருக்காரு. வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை யார் தலைமையாக இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எடுத்துருந்தாங்க. எதுவாக இருந்ததுனாலுங்க அதிமுகவை நம்பி தான் பிஜேபி நிற்குது. அதிமுகவை நம்பி தான் அந்த கூட்டணி வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சியும் நிற்கிறாங்க. அப்போ யார் தலைமையில் இருக்க முடியும்? இது வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்துட்டு பிஜேபி சார்பாக உருவாக்கக்கூடிய ஒரு காகித புரிதானே ஒழிய உண்மை அது இல்லை. இப்போ பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் இருக்காரு, அவர் தான் கூட்டணியினுடைய தலைவர். இங்கே இல்லை முன்னாடி இருந்தால் அண்ணாமலை கூட்டணி தலைவர் ஆவார், இல்லை அமித்ஷா இங்கே தலைவராக முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லையா? தினகரன் ஆக முடியாது, அது ஒரு 2%. அப்புறம் அப்போ இது ஊடகத்தில் வந்து யார் தலைமை அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறது, இது ஊடகங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நெரட்டிவ் தானே ஒழிய உண்மை அது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் அது எடப்பாடி தலைமையிலான அரசு தான் அமைஞ்சதுன்னா ஒரு வேளை அது எடப்பாடியினுடைய தலைமையில் தான் அமையும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சொல்லாதே இருக்கிறாங்க அப்படின்ற போது இழுத்தடிக்கிற விஷயம் தானே. அதே மாதிரி டிடிவி தினகரன், நான் அதிமுகவோட பேச மாட்டேன், நான் பிஜேபியோட பேச மாட்டேன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா பாஜக சார்பாக அவர் வந்துட்டு விதைக்கிறாரு ஒரு டிசன்ட்டை. நாளைக்கு இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா நான் அந்த தான் போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கை. அவ்வளோதான். கிட்ட உறுதியாயிடுச்சு வந்து கூட்டணிகள்லாம் வந்து. எப்படி கணிக்கிறீங்க முடிவுகள் எப்படி இருக்கும்? திமுக கூட்டணி பொதுவாக கணிக்கிறது இல்லைங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவிஎம் எல்லாம் வச்சுட்டு தேர்தலை நடத்துகிறாங்க. தேர்தல் ஆணையம் என்னென்ன பண்ணுதுன்றது தெரியும். இப்போ நடந்த எஸ்ஐஆரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க வாக்காளர் பட்டியலில், இருக்கிறவங்க செத்து போனதாக வாக்காளர் பட்டியலில் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. திமுக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அதுக்கு எதிராக அதிமுக பாஜக அணி பலவீனமாக இருக்குது, இவ்வளோதான். இதில் வந்துட்டு இயல்பாக முடிவு வரணும்னா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி 200 சீட்டுக்கு மேலே அவங்க தான் ஜெயிக்கணும். பாப்பா என்ன வருதுன்றது. நேற்று விஜய் பேசும்போது பேசியிருக்காரு வந்து திமுக 2 முறை ஜெயிச்சது இல்லை, உங்கள் அப்பா காலத்திலே முடியல, அது மாதிரி நடக்காது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? வரலாறு வந்து ஓட்டு போட போதாமா? நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படி தான் சொல்லி ஓட்டு போடுவீங்களா? அப்படியே இவங்களுக்கு 2ஆவது தடவை போட்டால் நல்லதாக கெட்டதாக யோசிப்பாங்களா யாராவது? லூசு மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு எல்லாமே. அவர் பேசக்கூடிய எதுவுமே வந்துட்டு அடிப்படையற்றது. நீங்கள் சொல்லணும்ல ஒன்று. 2ஆவது தடவை திமுக ஜெயிச்சதே இல்லையா? 67 திமுக, 71 யார் ஜெயிச்சது? திமுக தானே ஜெயிச்சது. அப்புறம் ஜெயிக்கல அப்படின்னோம்னா எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு 2ஆவது தடவையா? 77 ஜெயிச்சாங்க. 80 பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்தாரா இல்லையா? வாஷ் அவுட் ஆச்சா இல்லையா? அப்புறம் மறுபடியும் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணதை வச்சுட்டு அனுதாபாளையில் தானே ஜெயிச்சாரு. 84 அனுதாபாளையில் தானே ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 86 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக எவ்வளோ பெரிய வாங்குச்சுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம்ல. அரசியலை பற்றியே தெரியல நாடுக்கு. ஏதோ வளர்றாரு. 2ஆவது தடவை ஜெயிச்ச வரலாறுல தமிழ்நாட்டில் இல்லாடுது. இதே மாதிரி கேரளாவுக்கு சொன்னாங்க 2ஆவது தடவை இடது முன்னணி ஜெயிக்கல, அது பெரும் வெற்றி பெறல, எப்படி ஜெயிச்சது? வரலாறு வந்துட்டு ஓட்டு போட போகிறது இல்லைங்க, மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. மக்களுக்கு ஒரு ஆட்சியின் மீதான இம்ப்ரெஷன், அதில் தான் வந்து அவங்க ஓட்டு போட போகிறாங்க. எவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு வந்து பேசல வந்து ஆண் இடையாளர் பெண் இடையாளர். விவசாயம் என்னன்னு தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வழி தெரியுமா? எப்படி அப்படி தெரியும் அப்படின்னோம்னா 2020 அந்த மாதிரி ஒரு 3 சட்டங்களை நிறைவேற்றும் போது இவர் வெளியில் வந்து கருத்து சொல்லியிருக்கணும்ல. அப்போது என்னன்னா சும்மா பொய் சொல்கிறாரு அவர், இவ்வளோதான். அந்த அக்கறை இருந்திருந்ததுன்னா பிரகாஷ் ராஜ் கருத்து சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ நடிகர்கள் பேசுனாங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக, நீ ஏன் கருத்து சொல்லலை? ஏன்னா உனக்கு சம்மந்தப்படாத விடைய அன்னைக்கு 21வது வருடத்தில் நீ திமுக தான் ஓட்டு போட்டு நீங்கள் திமுக கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிற, திமுக எனக்கு போட்டிங்கிற, இவ்வளோதான். அதனால் அவர் பேசக்கூடிய எதுக்குமே அர்த்தமும் கிடையாது, அடிப்படையும் கிடையாதுங்க. என்ன கணக்கில் சொல்லாரு பெண் இடையாளர் ஆண் இடையாளர்? இல்லை, நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், ஒரு ஆண் இன்ஸ்பெக்டரு, ஒரு பெண் எஸ்ஐ, ஒரு ஆண் எஸ்ஐ, ஒரு பெண் கான்ஸ்டபிள், ஒரு ஆண் கான்ஸ்டபிள். அப்படி பண்ணாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை டபுள் ஆக்கணும், ரேஷன் கடை ஊழியர்களையும் டபுள் ஆக்கணும், அரசு ஊழியர்களையும் டபுள் ஆக்கணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்பளத்துக்கு எங்கே போவீங்க? இந்த ஆள் அதான் லூஸுன்னு சொன்னேன் நான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் நடிகனாக இருக்கிறதோ அரசியலுக்கு வந்ததோ தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் முதல்ல அரசியல் வயப்படணும், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படணும். எந்த இஷ்யூவை பேசினாலும் அதுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும். எனக்கு காவிரி பிரச்சனை பற்றி தெரியுன்ற,
காவிரி பிரச்சனை தெரிஞ்சிச்சுனாலே நீ மோடியை தான் முதல்ல மோடி மேலே தான் பாயணும், வாரியத்தை ஆணையமாக மாற்றினதுக்கு. அது என்னன்னாவது தெரியுமா உனக்கு? உணர்வோட மீனவர் பிரச்சனை அணுகணுன்ற உணர்வுன்னா என்னது? உணர்வுன்னா என்னது? உணர்ச்சின்னா என்னது? நீ வீட்டிலேயே உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தான் நீ கோர்ட்டில் வந்திருக்குது. உன் வீடு, உன் குடும்பம், நீ என்ன பேசுகிற மக்கள் மத்தியில்? புத்தி வேணாவா கொஞ்சமாவது? இல்லவே இல்லை விஜய்க்கு. அவர் ரசிகர்கள்லாம் இப்படி முட்டாள்னா நான் நினைக்க தயாராக இல்லை. அவங்க இவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, அடிபடுறாங்க, செத்து போகிறாங்க, அது வேற விடையும். ஆனால் இவர் மாதிரி சிந்தனையற்றவர்கள் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டணியில் எல்லா கட்சிகளும் பேசி முடிச்சிட்டாங்க. அவருக்கு கூட்டோட யாருமே இல்லை. வந்து நிறைய கட்சிகள் அவங்க முயற்சி பண்ணாங்க, வந்து யாருமே அவரை நம்பி போகல. அவங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. 20, 18%, 30% அப்படிலாம் பூஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் கிரவுண்ட் லெவலில் ஒரு கட்சி இருக்கக்கூடிய ஆதரவு என்னன்றது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? இங்கே சின்ன மதுரவாயில் இருக்கீங்க. மதுரவாயிலினுடைய தாவேக வேட்பாளர் யாரு? அமைப்பு இருக்கா? தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னோம்னா, விஜய் அதில் கவனமே செலுத்துகிற அமைப்பை கட்டுறதில்ல. அமைப்பை கட்டிட்டீங்கன்னோம்னா அந்த அமைப்பு போராடும். மக்களுக்கு 4 பேருக்கு தெரியும், நம்மளுக்காக தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனையிலலாம் வந்துட்டு அவங்க போராடலையே அவங்க அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு ஓட்டு பேங்க் ஒன்று உங்களுக்கு உருவாகும். எதுவுமே இல்லாத சினிமா பார்த்துட்டு வந்துட்டு விஜய் அண்ணா அப்படின்னு சொல்றதுக்காக யார் ஓட்டு போடுவா? இதான் விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையே. விஜய் தான் எல்லா இடத்துலையும், விஜய் தான் எல்லார் வீட்லையும், விஜய் தானே எல்லார் வீட்லையும். விஜய் இருந்தால் சோறு வந்துருமா? கேட்குறேன். நான் சும்மா பேச்சு, பொய். கருத்து கணிப்புல வந்து பெண்கள் ஓட்டு நிறைய விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருந்தது. எப்படி கேட்குறீங்க? என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி? அதாவது பெண்களை வந்துட்டு விவரம் தெரியாதவங்களா? தக்காளி இன்னைக்கு 5 ரூபா, நாளைக்கு 5 ரூபான்றவனா அவங்க தான் சஃபர் பண்றவங்க. இது எப்படி விஜய் தீப்பாருன்னு அவங்க நம்புவாங்க? எந்த விதமான அனுபவம் இல்லாத விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அதெல்லாம் சரி கிடையாது. 5 ரூபாய்க்கு எப்படி விற்கலாம்? 5 ரூபாய்க்கு வித்துருவாங்க. அப்படின்னு மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு வித்துருவாங்களாமா? என்னங்க கதை? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? குறைந்தபட்ச ஆதார விலைன்னா என்னன்னு தெரியுமா? அதை எப்படி அணுகணும்னா தெரியுமா? எதுவுமே தெரியாத 10 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு காகிதத்தில் அடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்து பேசி ஏதாவது பேசிட்டு போறீங்க அப்படின்னா இதெல்லாம் யார் நம்பி யார் உங்களுக்கு வாக்களிப்பா? பெண்கள் எப்படி முட்டாள்களாக இருப்பாங்க? அதுவும் அடித்தட்டு மக்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஓட்டு போடுவாங்க? வாய்ப்பே இல்லைங்க. விவகாரத்தை வளர்த்து ஒரு ஒய்ஃபோட விவகாரத்தை வளர்த்து அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை, அது தாக்கத்தை ஏற்படுத்தல, அது வேற விஷயம். ஏன்னா இவர் யாரும் கண்டுக்கிட்டா தானே அது தாக்கத்தில் ஏற்படுத்துகிறோம். இவர் கண்டுக்காத விஷயத்தில் அது ஏற்படுத்தும். ஆனால் எந்த இடத்துல வந்துட்டு மக்கள் யோசிப்பாங்கன்னா, இந்த பெண்கள் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பாதுகாப்புன்னு பேசக்கூடியவன் தனது மனைவி எப்படி நடத்தியிருக்காங்க அந்த 5 ஆண்டுகளில் அப்படின்றத யோசிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு விஜயோடது. அதில் சில பெண்கள் ஒரு வீடியோ வைரல் கூட ஆயிருந்தது, நாங்கள் விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி பேசுறது இல்லை. அதான் அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு மயக்கத்தில் இருக்கிறவங்க எதை வேணாலும் பேசலாம். அது வந்துட்டு பொதுவான மக்கள் கருத்தாக இருக்க முடியுமா? அப்படி பேசுவாங்களா? நான் அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் ஷார்ட்ஸில், எனக்கு வந்துட்டு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. உடனே அவன் என்ன புருஷன் சிரிச்சுட்டு சொல்கிறான், எனக்கு இவளை விட திரிஷாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். இப்படிலாம் ஒன்று நடக்குமா ஒரு வீட்டில்? நடந்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு ரெவன்யூ இருக்குது. ஷார்ட்ஸு போட்டாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா இதில் ஒரு ரெவன்யூ இருக்குது. அதனால் அடிச்சு விடுறாங்க இல்லைங்களா? அது அப்படியே இன்னைக்கு வந்துட்டு என்னாச்சு, ஒரு நுகர்வு கலாச்சாரமாகி உடங்கிக்கிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நான் போட்டேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்றது தான். ஒன்றும் வேண்டாம். விஜய் மேலே இவங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா இருந்ததுன்னா அந்த பொண்ணு மேலே, அவருடைய மனைவி மேலே இவ்வளோ அவதூறுகளை வீசுவாங்களா? அதை கண்டுக்காத இருப்பாரா விஜய்? அப்போ இருந்தாலும் எப்படி அப்படி சாட்டிஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்கல்ல. 100% ஓட்டு வாங்குறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அவர் ஓட்டு வாங்குறது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதகத்தன்மை அதனுடைய சாதனைகள் இருக்குங்க. அதிமுகவினுடைய சாதகத்தன்மை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கட்சியினுடைய வலிமை, கூட்டணி வலிமையில இருக்கு. விஜய்க்கு எதில் இருக்கு? பேச்சு வல்லமை இருக்கணும், இல்லை வேற ஏதாவது இருக்கணும், இல்லை அமைப்பு வல்லமை இருக்கணும். எதுவுமே இல்லாதவர் எப்படி ஓட்டு வாங்குவாங்க? நடக்காது. நேற்று பேசுறதுல இன்னொரு விஷயம் வைரலாக இருக்கு. அது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நான் தண்ணிக்குள்ள போய் அணைக்குள்ள ஆராய்வேன் அப்படின்னு கூட ஒன்று சொல்லியிருக்காரு. எந்த அணைக்குள்ள ஒரு பேர் ஆராய்ஞ்சாரான்? அவரு எப்படி ஆராய்ஞ்சாரான்? ஸ்கூபா டைவிங்கா? என்ன பேசுறாரு? ஒரு அணைக்குள்ள, அணை பக்கத்துல போய் நீந்துனா தெரியும். இந்த மனுஷன் அதான் சொல்ற, பொய் சொல்றதுக்கு அளவே இல்லைங்க. பொய் சொல்லலாம். என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க, 10,000 5,000 பேர் நினைக்கிறேன், எதை வேணாலும் நீ பேசலாம். இது வந்துட்டு ஒரு சர்ச்சோ இல்லை எவனா ஒரு சாமியாரோ, இந்த கோயம்புத்தூர் ஆள்லாம் இவங்களாம் கூட்டுறாங்க இல்லையா, கூட்டி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் அவருக்கு. ஒரு அபிமானம் கூடுறாங்க. இப்போ அந்த கோயம்புத்தூர்காரருக்கு கூடுற கூட்டம்லாம் வந்துட்டு கடவுளை பார்த்துட்டாங்களா?
இந்த கடவுள் சொல்லி வந்தாங்களா? ஒரு சாய்வு, அவ்வளோதான். வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அவர் பாட்டுக்கு மேலே எடுத்துட்டு டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஏமாற்று. அதே ஏமாற்ற ஒரு வேற ஒரு ஃபார்மில் சொல்கிறாரு. ஒரு அணைக்கட்டுக்கு கீழே போயிட்டு அணை ஆராயிருது அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றி தெரியுமா இவருக்கு? இழுத்துச்சுன்னா அவர் மீட்கிறதுக்கு எவ்வளோ பேர் வரணும்னு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி கீழே தானே இழுக்குது. அதில் குதிச்சிட்டிங்கன்னா என்ன ஆவீங்க? எதிர்நீச்சல் கூட போட முடியாது உங்களால். ஸோ புழுவுறாரு அவர். மக்களுக்கு இதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு புழுவுறாரு. இதுதான் விஜயனுடைய ஒரு பெரிய இது. எனக்கு தெரியும்னு நினைக்கிறார் இல்லையா? எதுவுமே தெரியாது எனக்கு தெரியும்னு நினைக்கிறார் இல்லையா? தெரியும்னா ஒன்றும் வேணாம், ப்ரெஸ்ஸை சந்திங்க. நீ இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்க, ப்ரெஸ்ஸில் வந்துட்டு நான் அணைக்கிட்ட எந்த அணையில் குதிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க, எப்போ அது நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அடுத்தபடி என்ன கேட்பாங்க, அணையில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுங்களா, நீ என்ன எக்யூப்மெண்ட்டை போட்டுக்கிட்டு குதிச்சா அப்படின்லாம் கேட்பாங்க. மாட்டிக்கு வரல. ஆனால் இந்த பஸ்ஸு மேலே ஏறிட்டு பேசுகிறேன்னா அதில் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏய் அப்படின்னு கத்துவாங்க. அதை நம்பி தான் வராரு அவர். ப்ரெஸ்ஸை கண்டு ஓடுறான் வந்துட்டு. இந்தியாவில் 2 பேர் தான் இருக்கான், ஒருத்தன் மோடி, இன்னொருத்தன் விஜய். இவங்க 2 பேருக்குமே அடிப்படையில் விவரங்களே தெரியாது. ரெவடி கல்ச்சர் அப்படின்றாரு அந்த ஆடு. இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை ரெவடி கல்ச்சர், ஸ்வீட்டு கொடுக்கறதுன்றாரு அந்த ஆடு. இல்லை என்ன சொல்றது? ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கலாம். ஓட்டு அதே தான் இவர் எதிர்பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை இவருக்கு அவர் தான் முன்னுதாரணமும் ஒன்றும் தெரியல பேசுறாரு. இந்த தேர்தல் வருது வந்து கடைசியா வந்து இந்த 5 வருஷம் ஆட்சியை எப்படி மதிப்பிடுவீங்க? இல்லை, அது மக்கள் மதிப்பிடட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அரிசி வாங்குறது இல்லை, பருப்பு வாங்குறது இல்லை, ஒன்றும் வாங்குறது இல்லை. நம்ம ஒரு சொந்த வாழ்க்கையை வாழறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய உரிமையில இந்த அரசு என்ன பண்ணுச்சு? நல்லா பண்ணுச்சு. இந்த அரசு பொதுவா தமிழனுடைய பிரச்சனையை வந்துட்டு பொது பிரச்சனையாகவே வந்துட்டு இந்திய அளவில் ஆக்குது. ஸ்டாலின் அதை பற்றி பேசுறாரு. நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குது, நீதிமன்றத்தில் எதிரொலிக்குது. எனக்கு அதுதான் பாசிட்டிவா நான் பார்ப்பேன். என்னுடைய அரசு வந்துட்டு ஒரு தீர்மானமான ஒரு அரசா இருக்கணும்ன்றது எனக்கு அதில் இது பிடிச்சிருக்குது. இந்த அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு குனிஞ்சு போல, அடிமையாகலை, அது எனக்கு பிடிச்சிருக்குது. இது என்னுடைய மதிப்பீடு. சாதாரண மக்கள் என்ன மதிப்பிடுவாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துணையா இருக்காரு. காத்தால சாப்பாடு கிடைக்குது என் பிள்ளைங்களுக்கு, நான் எங்க வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம், பஸ்ஸு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் படிக்கிற பிள்ளைங்க என்ன நினைக்கிறேன், இப்படியான ஒரு அடிப்படையில தான் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அவங்களும் ஒரு மதிப்பீடு வச்சுட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வாக்குகள் விட போகுது. அதை தான் வந்துட்டு நம்ம மதிப்பிட முடியாதுன்னு சொல்றேன். பட் அவருக்கு சாதகமா இருக்குன்றது சொல்றேன். தேர்தல் இருக்கிற ஒரு நெருக்கத்துல கூட வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த இந்தியில பேர் வச்சிருக்காங்க. ஒரு இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே பார்க்குறோம். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வைக்கக்கூடிய அந்த IAS IPS இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கித்தனமான ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நேராக மோடி வந்துட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அதில் வந்துட்டு எல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதுன்னு சொன்னாரா? இந்தியா டெவலப் பண்ண கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, சமஸ்கிருதத்தில் டெவலப் பண்ணணும்னு எங்கே இருக்குது? கர்த்தவிய துவார், அது சான்ஸ்கிரிட், அது ஹிந்தி கிடையாது. அதை அவன் எழுதி வைக்கிறான். ஸோ இதை வந்துட்டு அமித்ஷா சொன்னார். அது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய வேலையாது. அதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா தெரியும். அந்த திணிப்பு இந்தியை கொண்டு வந்ததே பின்னால சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு தான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்து மகாசபா பற்றி தெரியும், ஆரிய சமாஜெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியும் நமக்கு. அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அதிகார மையங்கள்லாம் வந்துட்டு இப்படி நிறைய வேலை செய்வாங்க. அவங்க ஒரு ஸ்டெப் பண்ணணும்னு நம்ம 9 ஸ்டெப் போடுவாங்க. அப்படி பண்ண விஷயம் தான் அது. நம்ம எதிர்ப்பு காட்டினோடனே நோண்டிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு பன்முக சமூகமான இந்திய சமூகத்தில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் உனக்கு தெரியாதா? இல்லை, அப்படி எழுதுனதுனால என்ன ஆகுது உனக்கு? இல்லை, நீங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதுறீங்களா? எவனா சமஸ்கிருதத்தில் பேசுவீங்களா? அது பேசக்கூடிய மொழியா? பேசுது அந்த சமூகத்திலையாவது எங்கேயாவது? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு அது கொண்டு வர ஒரு மொழின்ட்டு? அது எப்படி ஒரு மொழியா ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சமூகத்தில் யாருமே பேசாது எங்கேயாவது ஒரு மொழியா இருக்க முடியுமா? இந்த நாட்டில் அதை கொண்டாடுறானே, கேட்குறேன் நான் எப்படி? அதனால இந்த நாட்டில் என்னென்னா ஒரு ஆதிக்க மனப்பான்மை வந்துட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய சமூகங்களுடைய பிரதிநிதிகளை வந்துட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறான். அவன் பண்ற கூத்துதெல்லாம் பாஜகவை விட அவங்க நிறைய பண்றாங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆமா சமஸ்கிருதம் அது வேதத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீதிபதியா வந்துட்டு பணாத்துவான். என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் அந்த நாட்டுடைய செட்டப் இருக்குது. அதனால அந்த நாட்டில் அண்ட்ரஸ்டே இருக்குது. இல்லாட்டி இது செய்யக்கூடாது. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் வந்துட்டு 18, 19 தேச மொழிகள் இருக்கு. அது இது தமிழ்நாடு, தமிழ் எழுதி வச்சுட்டு போ. ஹிந்திலன்னா அதே மாதிரி ஹிந்திலையும் சொல்லி எழுதி வச்சுட்டு போ, இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு போ. திருச்சி டிவிஷனல் ஆஃபீஸ் அப்படின்னு எழுதிட்டு போ, திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகம் முடிஞ்சு போச்சு. ஹிந்திலன்னா அதை எழுதிட்டு போ. எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் எழுதுறேன்னா என்ன அர்த்தம்? மொழி திருப்பியும் தாண்டி ஆதிக்க திணிப்புன்னு அது. நன்றி.